இது என்ன மொபைல்னு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இந்த மொபைல்ஸ் எல்லாருமே நெறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு இது தெரியாம இருக்கலாம். இது என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியா 1100ன்ற ஒரு மாடல் தான். இது 2003ல நோக்கியாவோடைய அஃபிஷியல் லான்ச். ஸோ இந்த ஃபோனை வந்து பெரும்பாலும் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் பண்ணுறக்கு, அதாவது டெக்ஸ்ட் பண்ணுறக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாரி தான் இது வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ இருந்த காலகட்டத்தில் ஒரு மெசேஜுக்கு ரூ. 1, அதாவது மினிமம்னு பார்த்தீங்கன்னா 75 பைசா இருந்தால் மாத்திரம்தான் அந்த மெசேஜே சென்ட் ஆகும். அந்த மாதிரி இருந்த காலகட்டம் தான் இது. பட் ஆனால் அப்போது நோக்கியாவில் இந்த மாதிரி ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போவும் இது வந்து ஒரு சிலர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர்கிட்ட இந்த மொபைல் இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல. நம்மள்ட்ட ஒரு 3 மொபைல் இருக்குது. பட் ஆனால் இதில் ஒரு சில மாடல் வந்து ஒர்க் ஆகுது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதில் எது நல்லா இருக்குதோ அந்த மொபைலுக்கு இருக்கிறது எல்லாத்தையுமே மாற்றி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ண போகிறேன் நான். இதோடைய பேட்டரி சார்ஜ் இல்லாமல் இருக்கா இல்லை சார்ஜ் இருக்கான்னு சரியா தெரில. நான் இந்த பேட்டரிஸ்லாம் சார்ஜ் போடாமல் விட்டேன். ஓகே, இந்த பேட்டரியில் எல்லாம் சார்ஜ் இருக்குது. பட் ஆனால் இது வந்து டிஸ்பிளே லைட்டு வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைட்டு. இதுலேயே வந்து 2 கேட்டகரியாக ஃபோன் இருந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எல்லோ கலர் டிஸ்பிளேவும் ஒயிட் கலர் டிஸ்பிளேவும் இருக்கிற மாதிரி. ஒயிட் கலர் டிஸ்பிளேங்கிறது வந்து பெரும்பாலும் அது பாக்ஸில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்போலாம். நமக்கு ரேண்டமாக கிடைக்கிறது தான். நம்ம பார்த்து தான் வாங்கணும். பட் ஆனால் அப்போது அதில் ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அது யாரும் பெரும்பாலும் வந்து இதுக்காக வேண்டி தான் இது ரேட்டு டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. இந்த பேட்டரி இந்த மொபைலில் ஆனவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் ஒன்றுமே இல்லை. அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன கலர் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ளூ கலர் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். நம்ம இதே தான் வந்து மாற்ற போகிறோம். எந்த மொபைலுக்கு மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலரில் வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக் கலரில் ஷேட் ஆயிடுச்சு. அதனால இது வந்து இப்போதைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இல்லை. பட் ஆனால் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அதனால் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு எது நல்லா இருக்குதோ அந்த மொபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பின் வந்து லைட்டாக உள்ளே போயிருந்துருக்கு. அதனால தான் ஆன் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் பேட்டரியும் ஒழுங்காக பிடிக்கவும் மாட்டேங்குது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, இது வந்து எல்லோ கலர் டிஸ்பிளே, அது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டிஸ்பிளே. இது பேட்டரி கரெக்டாக இல்லை, பேட்டரி லூஸ் ஆகுது. அதனால தான் இந்த மொபைல் வந்து ஆஃப் ஆகிட்டே இருக்கு. இது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே இந்த பேட்டரி லூஸ் ஆக இருக்க மாட்டிருக்கு. இல்லை ஒருவேளை இந்த கேஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குதா அப்படின்னு எனக்கு சரியா தெரில. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த பேட்டரி இது எல்லாமே பிரித்து எடுத்துருவோம். பிரிச்செடுத்து இதோடைய கீபேடில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன் பண்ணுற பட்டன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால ஃபஸ்ட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா இருக்குது அப்படின்னா, இதுக்கு இந்த கேஸ் எல்லாமே நம்ம மாற்றிடுவோம். இதோடைய ஸ்க்ரூ டைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நோக்கியாவை பொறுத்தளவுக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான். நோக்கியாவோடைய ஸ்க்ரூ கழட்டணும் அப்படின்னாலே அது கொஞ்சம் ஒரு பெரிய விஷயம்தான். எதுவுமே செட் ஆகலை. ஓகே, அதனால நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே கழட்டிடுவோம். கழட்டிட்டு இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த டிஸ்பிளே எல்லாமே மாற்றி போட்டு பார்ப்போம். இல்லை அதில் இருக்கிற ஒரு கீபேட் எடுத்து இதில் போட்டு பார்ப்போம். இல்லை கீபேடோடைய பட்டன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம மாற்ற முடியுமான்றதையும் பார்த்துக்கலாம்.
இந்த மாடலை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான் இருக்குது. போர்டுங்கிறது இது ஒரே சிங்கிள் போர்டு தான். இப்போ இருக்கிற மொபைல்லலாம் பார்த்தீங்கன்னா போர்டு ரொம்ப சின்ன ஷார்ட்டாகவே இருக்கும். பட் ஆனால் அப்போது ஒரு பெரிய போர்டு. ஒரு சில மாடலில் நோக்கியாவில் பார்த்தீங்கன்னா 2 போர்டில் இருக்கும். அப்படி போர்டில் இருந்தது. இதே டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஸ்டிப் டைப் மாதிரிலாம் இல்லை. ஒரே ஒரு பின்னு மட்டும்தான் அந்த இடத்துல டச் ஆகுது. அது அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதோடைய டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. டிஸ்பிளேயோடைய ப்ரொடெக்ஷன் கவர் தான் இது. மேலே வந்து ஒரு கவர், இங்கேருந்து அந்த எல்இடி லைட் வருது. இந்த சிங்கிள் லைட்டு தான் கீபேடுக்குமே போகுது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேக்குமே தெரியுது. இது கீழே வந்து பேஸ்ட் போட்டு ஒட்ட வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இது பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு இது இந்த ஸ்டிப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த இடத்த ஆன் பண்ணுறதுக்கு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுது அப்படின்னா இதே போர்டு எடுத்து நம்ம வேறு கேஸில் போட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது ஃபுல்லாக மாட்டிட்டோம். மாட்டிட்டு கேஸ் எல்லாமே மாட்டிடுவோம். பேட்ரிக்கு கேப் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ இது ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இது இதோட சீரியல் நம்பர். இப்போ நம்ம இதில் வேறு ஏதாவது சிம் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா இல்லையான்றது தெரிஞ்சிடும். இப்போ இதில் நான் யூஸ் பண்ணுற என்னுடைய சிம்மை தான் இதில் போட்டிருக்கிறேன். போட்டு இது ஆன் ஆகுதா இல்லையான்றதை பார்த்துடலாம். சிம் கார்டு போட்டோம்னா நமக்கு நெட்வொர்க் கிடைக்குதான்றதை பார்க்கணும். பின்னாடி கவர் மாத்திரம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ இப்போ நோக்கியான்னு காட்டிடுச்சு. அப்போ நோக்கியான்னு காட்டிடுச்சு அப்படின்னா சிம் கார்டு உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னும் நமக்கு நெட்வொர்க் மட்டும் வராமல் இருக்குது. இதில் நமக்கு நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இப்போ இருக்கிற சிம் கார்டு எல்லாமே அப்டேட்டட் சிம் கார்டு. இதை நம்ம யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 2G சிம்மில். ஸோ அதனால் நான் எல்லாமே போய் மேனுவலாகவே வந்து இதில் செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கிறேன். பட் ஆனால் இது ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைம் வந்து அக்செப்ட் ஆகலை. செகண்ட் டைம் நான் கொடுக்கும்போது இது வந்து பிஎஸ்என்எல் இருக்குது அப்படின்னு காட்டுச்சு. மோஸ்ட்லி எல்லா மொபைல்லையுமே நம்ம சிம் கார்டு போட்டோம் அப்படின்னா என்ன சிம் கார்டு இருக்குது என்ன நெட்வொர்க்குன்றது வந்து நேம் அங்கேயே காட்டிடும். அதனால் நான் திரும்ப 2வது வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணிட்டு ஓகே இனி இது நெட்வொர்க் இப்போவும் வரல அப்படின்ட்டு யோசிக்கும்போது தான் தெரிஞ்சுது. அது ரிக்வெஸ்ட் வந்து கேன்சல் ஆனதுக்கப்புறம் தான் நெட்வொர்க்கே கிடைக்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா சிம் கார்டு அக்செப்ட் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதில் பிஎஸ்என்எல்ன்றது வந்துருச்சு. அதே போல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 2% இவ்வளோ தான் இருக்குது. இதோடைய கீபேடுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பட் நான் இது யூஸ் பண்ணி பல வருஷங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மொபைலில் இப்போ என்கிட்ட கிடையவே கிடையாது. ஆனாலும் இப்போவுமே இதோடைய பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ரொம்பவே நம்ம டெய்லி யூஸில் நம்ம யூஸ் பண்ணிருந்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இது போல் மொபைல் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க மறக்காமல். ஸோ அப்போ இருந்த கேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் கேம்ஸு இந்த மாதிரி கேம்ஸுங்க மாத்திரம் தான் இருக்கும். அது நான் இதில் கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்தளவுக்கு கேம் ஒன்றும் வரல ப்ளே பண்ணுறதுக்கு. உங்களில் எத்தனை பேர் இந்த கேம் எல்லாம் ப்ளே பண்ணியிருக்கீங்க, இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது திரும்பவுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் நெட்வொர்க் ஒன்றும் கிடைக்கல. நான் வெளியே வந்துட்டு பார்க்கும்போது டவரே கிடையாது. அப்போது இந்த மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டவர் சிக்னல்ஸ் பெருசாக இருக்கவே இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல தூக்கிட்டு போய் அப்படியே நின்று ஒவ்வொரு இடமா தான் டவர் பார்ப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கமெண்ட்